வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசு கொண்டு வரும் தொகுதி மறுவரையறை மசோதாவால் தமிழ்நாட்டிற்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன? காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விரிவான விளக்கம். தமிழ்நாடு 39 58 அல்லது 59 ஆகும். ஆனால் அது மறுசீரமைப்புக்கு பிறகு 47 குறையும். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மறுசீரமைப்பு வந்த பிறகு அது குறையும் என்பதை மறைக்கிறார்கள். அரசியல் சாசனத்தின் படிதான் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன், மறுசீரமைப்பு கமிஷன் மொத்த 815 பிரித்து தர வேண்டும். 815 பிரித்து தர வேண்டும் என்றால் மக்கள் தொகையில தான் பிரித்து தர வேண்டும். நாடாளுமன்றத்தில் 190 எம்பிக்கள் வாக்களித்த தொகுதி மறுவரையறை மசோதா தோற்கடிக்கப்படும். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் நம்பிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதாவை இபிஎஸ் ஆதரிப்பது அறியாமையா, அச்சமா? காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயணன் தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு. எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர்களை நிறுத்தாததால் போட்டியின்றி தேர்வாகினார். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா மீது மக்களவையில் விவாதம் நடக்கும் போதே அரசிதழில் வெளியிடப்பட்டது ஏன்? மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி சரமாரி கேள்வி. The government has passed the bill, notified it. And what is the point? Last night at nearly at around 10 o'clock. And what is the point in the discussion over here after you've notified it? Yes. This is what we want a clarification on that. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்தம் கூட்டாட்சியை சிதைக்கும் என திமுக எம்பி கனிமொழி கண்டனம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்வதை ஏற்க முடியாது என ஆவேசம். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் மசோதா மீது இன்று மாலை வாக்கெடுப்பு. மக்களவையில் 2வது நாளாக காரசார விவாதம் நடந்து வருகிறது. எங்கள் எதிர்ப்பை மீறி தொகுதி மறுவரையறை சட்டத்தை நிறைவேற்றினால் தமிழ்நாட்டின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மத்திய பாஜக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என சொல்லிக்கொண்டே அதனை சில்லு சில்லாக நொறுக்குகிறது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறையை முழுவதுமாக நிராகரிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வர வேண்டுமென திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை எனும் சதித்திட்டத்தால் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக முனைவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சில அடிமைகள் தங்கள் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைப்பதாகவும் சாடல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குழந்தைகள் முதல் பெண்கள் மூதாட்டிகள் என யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என சங்ககிரி தேர்தல் பரப்புரையில் பேச்சு. ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா?
சென்னை துறைமுகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகர் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் டோக்கன் விநியோகித்ததாக தொடர்ந்த வழக்கு முடித்து வைப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரிபதி நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் உத்தரவு. தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு எதிராக புகார். வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், RB உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. பாஜகவினர் வீடு வீடாக சென்று 10,000 ரூபாய் மாதிரி காசோலை வழங்க வாக்காளர் அட்டை எண் சேகரித்து வருவதாக திமுக குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக இந்தியா முழுவதும் செயல்படுகிறது என RS பாரதி காட்டம். 10,000 ரூபாய் செக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பிட் போட்டு அதிமுக கொடுக்குறாங்க. இதையும் ஜனங்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆக இது போன்ற முறைகேடுகளை பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவினரும் அதை சென்னை, தமிழ்நாடு புறம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் கொடுத்திருக்கிறோம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. அண்ணா அறிவாலயத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 271வது பிறந்த நாள் கொண்டாட்டம். தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு EPS மலர் தூவி மரியாதை. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் தனது தபால் வாக்கை பதிவு செய்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ். ராமதாஸின் மனைவி சரஸ்வதி அம்மாளிடமும் வாக்கு பெற்ற தேர்தல் அதிகாரிகள். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் மாம்பழம் சின்னத்தை அபகரிக்க முயற்சி. பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தான் மருத்துவமனையில் இருந்தபோது தொலைபேசியில் கூட பேசவில்லை அன்புமணி. அன்புமணியை எக்காலத்திலும் மன்னிக்கவே முடியாது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆவேசம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது காலத்தின் கட்டாயம். தோல்வி பயத்தால் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஏதேதோ பேசி வருவதாகவும் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். வளரக்கூடிய மாநிலங்களுக்கும் பெண்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் அவசியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த மாநிலங்கள் இந்த எண்ணிக்கை கூட்டப்படுகிறது. எல்லா மாநிலங்களும் சீராக கூட்டப்படுகிறது. நாங்கள் டெல்லிக்கு எதிராக போராடுவோம், எங்களுடைய பழைய சுயரூபத்தை காட்ட முடியும். இது ஒரு ஏமாற்று வேலையை இந்த திமுக அரசாங்கம் இன்னைக்கு கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் கல்வி உலகு தரத்திற்கு உயர்த்தப்படும். தனியார் மருத்துவமனையில் கிடைக்கும் சிகிச்சையின் தரம் அரசு மருத்துவமனையிலும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சீமான் உறுதி. தஞ்சாவூர் தொகுதியில் இரவு 10 மணியை கடந்தும் சீமான் பரப்புரை. சீமான் மற்றும் வேட்பாளர் கிருஷ்ணன் ஆகியோர் மீது 3 பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. வரும் சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியை ஓட விரட்டி தமிழ்நாடு அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும். பாஜகவின் முரட்டு அடிமை EPS எனவும் காங்கேயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. அரசியல்ல ஒரு முரட்டு பக்தரை பார்த்திருப்பீங்க.
மொரட்டு தொண்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. இதைத்தான் சொன்னேன். இதை சொன்னதுக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆமா எனக்கு அனுபவம் கிடையாதுதான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். சென்னையில் விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் சாகசம் செய்தபடி பைக் ஓட்டியவருக்கு 3000 ரூபாய் அபராதம். கோட்டூர்புரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் நடவடிக்கை. பாஜக நிர்வாகியும் நடிகையுமான குஷ்பு வந்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பணம், பரிசுப் பொருட்கள் இருக்கிறதா என அதிகாரிகள் ஆய்வு. மதுரை திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் மணிமாறனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. அதிமுக, தவேக உள்ளிட்ட கட்சிகளை சாடி வாக்கு சேகரிப்பு. சங்கரன்கோவில் அருகே வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக நிர்வாகி வாகனம் மீது முட்டை வீச்சு. ஊருக்குள் வரக்கூடாது என கூறி வாகனத்தை வழிமறித்து விரட்டியடித்த அதிமுக நிர்வாகியால் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் சூடுபிடித்துள்ள தேர்தல் பிரச்சாரம். திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. விளாத்திக்குளத்தில் தனியார் பேருந்தில் வந்த 2 பயணிகளிடமிருந்து 37 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் கொண்டு வரப்பட்டதாகின அதிகாரிகள் தீவிர விசாரணை. கொடைக்கானல் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை. காரில் இளைஞர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி பறிமுதல். செங்கல்பட்டிலிருந்து தேனிக்கு கடத்த முயன்ற 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை பிடித்து விழுப்புரம் வனத்துறையினர் விசாரணை. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் எல்பிஜி கேஸ் கடும் தட்டுப்பாடு. பல மணி நேரமாக பெட்ரோல் நிரப்ப நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் ஆட்டோக்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் அருகே குடிசை வீடுகளில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவிற்கு எழும்பிய கரும்புகையால் பரபரப்பு. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் தீரத்துடன் செயல்பட்டு வரும் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு சர்வதேச விடுதலைக்கான உயரிய விருது. கடந்த 4 ஆண்டுகளாக நீடிக்கும் போரை தைரியத்துடன் எதிர்கொள்வதால் விருது வழங்கி கௌரவித்தது நெதர்லாந்து. IPL தொடரின் 25வது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் இன்று மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற இரு அணி வீரர்களும் தீவிரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் குறைப்பு. 1 சவரன் தங்கம் 1,13,680 விற்பனை.